Hello all, welcome to Crown Academy. நம்ம அகாடமியில் UGTRB எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பேட்ச்சில் ரெக்கார்டட் கிளாஸ், ரெகுலர் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கோர்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அண்ட் ஸ்க்ரீனில் கீழே நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் UGTRBயில் ஜியாகிரஃபியில் யூனிட் நம்பர் 1 ஜியோமார்பாலஜி, அந்த யூனிட்லேருந்து மொத்தம் 13 கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் அண்ட் அந்த கொஷினோட ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரௌன் அகாடமி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலில் அந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் மேத்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க, இது வந்து கொஷின் நம்பர் 36. கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 36ல் இந்த கொஷின் இருக்குது. இது என்ன கொஷின்னா, 4 மாடல் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றின 4 மாடல். அந்த மாடலில் கொடுத்து ஆத்தர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா நிலத்தோற்ற தொகுப்பு, அதாவது மார்ஃபாலஜிக்கல் சிஸ்டம் கொடுத்தது பெங்க். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் அடிச்சிடலாம். மார்ஃபாலஜிக்கல் சிஸ்டம் வந்து பெங்க், நார்மல் சைக்கிள் வந்து WM டேவிஸ். இது 2 தெரிஞ்சாலே போதும். அண்ட் எல்சி கிங் வந்துட்டு லேண்ட்ஃபார்ம் சைக்கிள். நார்மல் சைக்கிள் WM டேவிஸ், லேண்ட்ஸ்கேப் சைக்கிள் எல்சி கிங்கு, மார்ஃபாலஜிக்கல் சிஸ்டம் பெங்க். இது தெரிஞ்சாலே போதும், ஆப்ஷன் சி ஆன்சர் அடிச்சிடலாம். இது வந்து நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 279ல வந்துட்டு இருக்கு. இப்போ அங்க போய் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 279ல டேவிஸ் அண்ட் பெங்க் சாப்டர் 18ல இருக்கு. டேவிஸ் அண்ட் பெங்க் பத்தி கொடுத்துருக்கோம். இதுல இவங்க 2 பேரோட தியரிஸ் இருக்கும். எந்த தியரி எப்போ கொடுத்தாங்க, எந்த இயர்ல கொடுத்தாங்க எல்லாமே இருக்கும். இந்த சாப்டர்லயே மற்ற 4 பேர் என்னென்ன தியரிஸ் கொடுத்தாங்க அது எல்லாமே இதுல இருக்கும். நார்மல் சைக்கிள் ஆஃப் எரோஷன் கொடுத்தது WM டேவிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இவரோட தியரி என்னென்ன, இவர் கொடுத்திருக்க கோட்பாடு, அது எந்த வருஷம் கொடுத்தாரு, 1889ல கொடுத்தாரு அது. அண்ட் மற்றவங்க யார் யாரு கூட இவரை ரோல் மாடலா வச்சு இன்னும் யார் யாரு அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தியரிஸ் கொடுத்தாங்க அது எல்லாமே இந்த சாப்டர் 18ல இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு பெங்க் வந்து WM டேவிஸோடைய நார்மல் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் அவரும் ஒன்று கொண்டு வந்தாரு. அதுதான் மார்ஃபாலஜிக்கல் சிஸ்டம், இல்லைன்னா மார்ஃபாலஜிக்கல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. இதை கொண்டு வந்தாரு. இது எப்போ கொண்டு வரு என்ன அப்படின்றது இந்த சாப்டர்ல இருக்கு. கீழே வந்துட்டு இவரோட தியரிஸ் எல்லாமே இருக்கு. பேஜ் நம்பர் 279ல இருந்து பெங்க் அண்ட் டேவிஸ் அண்ட் மற்ற 2 பேருடைய தியரிஸ் வந்து சாப்டர் நம்பர் 18ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 38. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜபல்பூருக்கு பக்கத்துல நர்மதை ஆறு ஓடுது இல்லைங்களா, அந்த ஆத்து பள்ளத்தாக்குல என்ன டைப் ஆஃப் ராக் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் ராக்னா, குத்துப்பாறைகள் வந்துட்டு அங்க இருக்கு. டிக்ஸ்னா என்ன, அது ஏன் அங்க இருக்கு அப்படின்றது நம்மளோட க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 112ல டிக்னா என்னன்னும், பேஜ் நம்பர் 152ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 112 இப்போ இன்ட்ரூசிவ் வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது உள்ள பூமிக்குள்ள வல்கானிக் வெடிக்கிறதால என்னென்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் உருவாகுதுன்றது இன்ட்ரூசிவ். எக்ஸ்ட்ரூசிவ் வந்துட்டு வெளியில. அந்த இன்ட்ரூசிவ்ல பேத்தோலித் இருக்கு, லாக்கோலித் இருக்கு, லாப்போலித் இருக்கு, சில் இருக்கு, அண்ட் தென் டிக் இருக்கு. டிக்னா ஒன்றும் இல்லை, பூமியோட பிளவு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்தோ இல்லை வெடிப்பு, அதுல இருந்தோ லாவா வெளியேறி செதறு இருக்கும்போது அங்க செங்குத்தா ஒரு சுவர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த லாவா குளிர்றதால உருவாகிருக்கும். அப்படி உருவான ஒரு நிலத்தோற்றம் தான் டிக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் வந்துட்டு குத்துப்பாறை. இது வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கொஸ்டின் எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 152ல இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இது பேஜ் நம்பர் 152. இங்க இருக்கு பாருங்க, ஜபல்பூருக்கு பக்கத்துல நர்மதை ஆற்று பள்ளத்தாக்கு இருக்கு இல்லைங்களா, அங்க வந்துட்டு குத்துப்பாறை வகையான பாறை வந்து இருக்கு. குத்துப்பாறை பாறை குழம்பு வந்து பூமியோட மேற்பரப்பு அடைய முடியாம அங்கேயே செங்குத்து விரிசல் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா அந்த பாறை குழம்பு லாவா இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெளியில வரும். அப்படி வெளியே வரும்போது அது ஃபுல்லாவே இப்போ இப்படி இருக்குது. இங்க வந்து இப்படி ஹோல்ஸ் வழியா வெளியில வர முடியாம இங்க மாக்மா இருக்கு, அது வெளியில லாவா வருதுன்னா இதை விட்டு வெளியில வர முடியாம இந்த இடத்துலயே வந்துட்டு அது ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படி ஃப்ரீஸ் ஆகுறதால இங்க உருவாகிற ஒரு பாறை தான் வந்துட்டு டிக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஜபல்பூருக்கு பக்கத்துல நர்மதை ஆற்று பள்ளத்தாக்குல அதிகமா காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. கீழே கொடுத்துருக்கிறதுல எது அடியாழ தலையிட்டு பாறை வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்ட்ரூசிவ் ராக். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பூமி இருக்கு, பூமிக்கு கீழேயும் சில பாறை வகை உருவாகும், பூமிக்கு மேலேயும் சில பாறை வகை உருவாகும். பூமிக்கு மேல உருவாகுது எக்ஸ்ட்ரூசிவ்னும், பூமி கீழே உருவாகுது இன்ட்ரூசிவ் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரூசிவ் டைப்ல இதுல எது
கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நார்மல் முன்னாடியே பார்த்துட்டோம், இன்ட்ரோசோல பார்த்தோம், டிக்கு, சில்லு, பேக்கோலித், லேக்கோலித் இதெல்லாம் பூமிக்குள்ள உருவாகுது. இது மூணுமே வந்துட்டு பூமிக்கு வெளியில எக்ஸ்ட்ரூசிவ், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம் தனியா ஒரு சாப்டர்ல கொடுத்துருப்போம், இன்ட்ரூசிவ் தனி சாப்டர். இதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, சில்லு. இது நம்மளுடைய அகாடமி ப்ரொவைட் பண்ற நோட்ஸ்ல எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 151ல இருக்கு. பேஜ் நம்பர் 151ல இங்க கொடுத்துருப்போம் பாருங்க, இது எல்லாமே இன்ட்ரூசிவ் ராக்ஸ். அதுல தான் இருக்கும். டிக் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, டிக் இருக்கு, லேக்கோலித் இருக்கு, பேத்தோலித் இருக்கு, சில் இருக்கு. இதெல்லாம் இன்ட்ரூசிவ் ராக். அப்போ ஆப்ஷன் டி, சில்லு தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 43. பட்பாடா, கார் ரிவர் இது ரெண்டுமே எதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. பி ஷேப் வேலி இல்ல, ஐ ஷேப் வேலி இல்ல, யூ ஷேப் வேலி இல்ல. இது வந்து பாட் ஹோல்ஸ்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது வந்து நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 197ல இருக்கு. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற இப்போ தண்ணி, அங்க இருக்கிற சாஃப்ட் ராக்கை வந்துட்டு எரோட் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு ஹோலா மாத்திரும். இந்த ஹோலுக்கு பேர் தான் பாட் ஹோல்ஸ், குடக்குழி. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. பள்ளத்தாக்குல குடம் மாதிரி ஒரு சின்ன வாய், அகன்ற ஒரு சின்ன வாயை வச்சுட்டு ஒரு குழி உருவாகுதுன்னா அதை குடக்குழின்னு சொல்லுவோம். அந்த குடக்குழி வந்து நீரோட்ட சூழல சிக்கி இருக்கிற ஒரு சின்ன சின்ன பாறை துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா வந்து ஆட்டுக்கால்ல எப்படி குழவி வந்துட்டு ஒரே இடத்துல சுத்துது, அந்த மாதிரி சுத்தி தான் அந்த பாட் ஹோல்ஸ் வந்து உருவாக்கும். இது வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஜபல்பூருக்கு பக்கத்துல இருக்கிற பட்பாடா அண்ட் பட்பாடா பக்கத்துல இருக்க கார் ரிவர், அது ரெண்டுத்துலயுமே இந்த மாதிரி பசால்ட் பாறை தளத்துல நிறைய குடக்குழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த கொஷின்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. இதுவும் மேட்ச் தான். இது வந்துட்டு நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டம் அப்படி இல்லைன்னா ஆரிஜின் ஆஃப் தி எர்த்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஆரிஜின் ஆஃப் தி எர்த்ன்ற சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ஆரிஜின் ஆஃப் தி எர்த். அதுல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான தியரிஸ், இது என்னென்ன தியரி, இந்த தியரி எல்லாம் சொன்னது யாரு, தியரியில என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம க்ரௌன் அகாடமி கொடுக்குற நோட்ஸ்ல எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 7ல இருக்கு. ஸோ பாருங்க, பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7ல கீழே இருந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வாயு கருதுகோள் அப்படின்னா கேஷியஸ் ஹைப்போதிசிஸ். வாயு கருதுகோளுக்கு இங்கிலீஷ்ல கேசியஸ் ஹைப்போதிசிஸ். இதை கொடுத்தது இமானுவேல் காண்ட். அடுத்து செகண்ட் ஹைப்போதிசிஸ் நெபுலார் ஹைப்போதிசிஸ். இது வந்து லாப்லாஸ் ஹைப்போதிசிஸ். நோவா ஹைப்போதிசிஸ் கொடுத்தது எஃப் ஹாய்ட் அண்ட் லிட்டில்டன். அடுத்து கோல் அணு கொள்கை கீழே இருக்கு பாத்தீங்களா, பிளான்டெசிமல் ஹைப்போதிசிஸ், அதை கொடுத்தது சாம்பர்லின் மோல்டன் கொடுத்தாரு. அடுத்து இரட்டை நட்சத்திர கொள்கை, இது கொடுத்தது ரசல். இரட்டை நட்சத்திர கொள்கையை வந்து இங்கிலீஷ்ல பைனரி ஸ்டார் ஹைப்போதிசிஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 ஸ்டார்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ட்வின் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்தது ரசல். அடுத்து ஓத விசை டைடல் ஹைப்போதிசிஸ் கொடுத்தது ஜீன்ஸ் அண்ட் ஜெப்ரிஸ். இது எல்லாமே இருக்கும். இந்த ஒரு டேப்லர் காலம்ல என்ன தியரிஸ், என்னென்ன மாதிரியான ஹைப்போதிசிஸ் அண்ட் அதை கொடுத்தது யாரு, ஆத்தர்ஸ் பேரு, அது மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஹைப்போதிசிஸ் அது கொடுத்தவங்களோட பேரு சாம்பர்லின் அண்ட் மோல்டன் அண்ட் அவங்க யாரு, அமெரிக்கன் ஜியோகிராஃபர்ஸ். அண்ட் அவங்க 2 பேர் யாரு, வானிலை அறிஞர்கள். இவங்க 2 பேர் சேர்ந்து 1905ல கோல் அணு கொள்கை கொடுத்தாங்க. கோல் அணு கொள்கைனா என்ன, அது எப்படி உருவாச்சு, அந்த கொள்கைக்கான பேஸ் என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இந்த பாருங்க. லாப்லாஸோடது என்ன, லாப்லாஸோடது வந்துட்டு அவரோட தியரிஸ் கொடுத்துருப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இமானுவேல் காண்டோடைய தியரி கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு மற்றது இந்த பைனரி ஸ்டாரு, அந்த மாதிரி நம்மளோட டைடல் ஸ்டார் தியரி, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதுல ஆன்சர் பார்க்கணும்னா நெபுலார் ஹைப்போதிசிஸ் கொடுத்தது யாரு, லாப்லாஸ். ஏக்கு 2, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஓத விசை வந்து ஜீன்ஸ் அண்ட் ஜெப்ரிஸ். பைனரி ஸ்டார் வந்துட்டு ரசல். டிக்கு 3, ஏக்கு 2. கோல் அணு கொள்கை வந்துட்டு சாம்பர்லின் அண்ட் மோல்டன். 2க்கு 1. ஓத விசைக்கு வந்துட்டு 4. இப்போ பாருங்க, இது ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 3ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரானைட்டும் பசால்ட் பாறையும் இக்னேஷியஸ் ராக்கு தீப்பாறைன்னு கொடுத்துருக்காங்க. கிரானைட் அண்ட் பசால்ட்ஸ் ஆர் இக்னேஷியஸ் ராக்கு. அடுத்து மணல் பாறையும் தீப்பாறை தான், சாண்ட்ஸ்டோன் ஆல்சோ இக்னேஷியஸ் ராக்குன்னு கொடுத்துருக்காங்க. படிவு பாறை வந்து ஒரு செகண்டரி ராக்குன்னு கொடுத்துருக்காங்க, 2ஆம் நிலை பாறை. இதுல எதுலாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1
கிரானைட் அண்ட் பசால்ட் இது ரெண்டுமே இது வந்துட்டு நம்ம எங்க பார்ப்போம்னா நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ல பார்ப்போம். அதுல பார்த்து எது எது கரெக்ட் எது தப்புன்றது அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்துட்டு நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ல கொஸ்டின் நம்பர் 49ல இருக்கிறது வந்துட்டு என்ன ஃபுல்லாவே இக்னேஷியஸ் ராக்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இக்னேஷியஸ் ராக் பத்தி நம்ம எந்த பேஜ்ல கொடுத்துருக்கோம்னா பேஜ் நம்பர் 151ல இதுக்கான ஆன்சர் வந்திருக்கு. பேஜ் நம்பர் 151 வந்தாச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பசால்ட்டும் கிரானைட்டும் தீப்பாறைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் பிகாஸ் பசால்ட்டும் கிரானைட்டும் தீப்பாறை இதுல இருக்கு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா படிவுப்பாறை வந்து ஒரு செகண்டரி ராக்னு கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டா தப்பான்னு பார்ப்போம். இப்போ தீப்பாறைக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா தீப்பாறை தான் பிரைமரி ராக்னு சொல்லுவோம், படிவுப்பாறை செகண்டரி ராக்னு சொல்லுவோம். இது நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தா சொல்லியிருப்பாங்க, பிரைமரி ராக் இக்னேஷியஸ், படிவுப்பாறை வந்து செகண்டரி ராக்னு சொல்லியிருப்பாங்க, செடிமெண்டரி ராக். இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மணல் பாறையும் ஒரு டைப் ஆஃப் தீப்பாறைன்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் தப்பு. ஏன்னா மணல் பாறை வந்து ஒரு டைப் ஆஃப் செடிமெண்டரி ராக், அதாவது இது வந்து ஒரு டைப் ஆஃப் படிவு பாறை. கொஸ்டின்ல வந்து தீப்பாறைன்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. 1 and 3 கரெக்ட். இப்போ ஆப்ஷன் வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா 1 and 3 கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிரானைட் அண்ட் பசால் பாறை தீப்பாறை கரெக்ட். பிளஸ் படிவு பாறை ஒரு செகண்டரி ராக், இதுவும் கரெக்ட். சாண்ட் ஸ்டோன் தான் வந்துட்டு இக்னேஷியஸ் ராக் கிடையாது, இது வந்து ஒரு படிவு பாறை, அதாவது செடிமெண்டரி ராக்னு சொல்லுவாங்க. இது பேஜ் நம்பர் 151லயும் 159லயும் கொடுத்துருப்போம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சேம் இதே மாதிரி கோல் அதோட துணைக்கோள் எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு தப்பு. இதுக்கு வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த கோல் இதுக்கான துணைக்கோள் வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருக்கும்னா பேஜ் நம்பர் 29 இந்த பேஜ்ல இருக்கும். இதுல இருந்து ஆன்சர் வந்துட்டு இதுக்கு ஏன்னு கொடுத்துருந்தாங்க. வியாழனுக்கு 22, சனிக்கு 2, யுரேனஸ்க்கு 16 இருக்கு, நெப்டியூனுக்கு 15 இருக்குன்னு. சனிக்கு 2 துணைக்கோளாக இருக்கு கிடையாது, சனிக்கு நிறைய துணைக்கோள் இருக்கு. அந்த மாதிரி வியாழனுக்கு 22 தான் இருக்கானாலும் கிடையாது. ஜூபிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 67 சம்திங் துணைக்கோள் இருக்கு. ஸோ இதுவே தப்புன்றதால இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் இதுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குன்னு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 29ல இருக்கு, பார்க்கலாம். இந்த டேப்லர் காலம்ல எல்லாமே இருக்கு. இதோ பாருங்க, துணைக்கோளோட எண்ணிக்கை. புதனுக்கு துணைக்கோள் கிடையாது, வெள்ளிக்கும் கிடையாது, பூமிக்கும் ஒன்னே ஒன்று இருக்கு, அதுதான் நம்மளோட மூன், நிலவு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இது செவ்வாய்க்கு தான் 2 துணைக்கோள் இருக்கு, சனிக்கு கிடையாது. வியாழனுக்கு 67 துணைக்கோள் இருக்கு, சனிக்கு 53 துணைக்கோள் இருக்கு, யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள் இருக்கு, நெப்டியூனுக்கு 13 துணைக்கோள் இருக்கு. இதை வச்சு மேட்ச் பண்ண சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 58. சுண்ணாம்பு பாறை நிலப்பரப்பில் தரை மேற்பரப்பு சரிவதால் ஏற்படும் செங்குத்தான பாறை சுவர் கொண்ட பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தான் ரொம்ப சிம்பிள். பாறை சுவர் கொண்ட பள்ளம்னாவே பாறை ஒரு மாதிரி செங்குத்தா இருக்கும்னா, உறிஞ்சு துளை செங்குத்தா இருக்காது, இப்படி சும்மா இப்படி இருக்கும் இல்லைங்களா, குட்டி குட்டியா தான் இருக்கும். லாப்லாஸும் கிடையாது, காக்பிட்ஸும் கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து காஸ்ட் வேலினாவே தெரியும், செங்குத்தா இருக்கும் இல்லைங்களா. இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்றதுல பேஜ் நம்பர் 274ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. சுண்ணாம்பு பாறை பிரதேசத்தில் சரிவு வழியே ஓடும் நீர், இது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு சரிவு வழியே ஓடி அந்த இடத்த வந்துட்டு ஒரு டனல் மாதிரி, ஒரு சுரங்கப்பாதை மாதிரி மாத்திரும் இல்லைங்களா. இதுல நிறைய இருக்கு. அமெரிக்கால வெர்ஜினியால இருக்கிற நிறைய இயற்கையான சுரங்கங்கள் இருக்கு, இயற்கை பாலம் இருக்கு, இதெல்லாம் நார்மல். நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க. சுண்ணாம்பு பாறை பிரதேசத்துல உருவாகக்கூடிய ஒரு சில பள்ளங்கள், யூ வடிவத்தில் இருக்கிற பள்ளமோ இல்ல வி ஷேப்ல இருக்கிற பள்ளமோ, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கரைதல் பள்ளத்தாக்கு, அப்படி இல்லைன்னா கார்ஸ்ட் வேலி. கார்ஸ்ட்னா நமக்கு நிலத்தடி நீரால உருவாகிற வேலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இருக்கு. அதுதான் ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். செர்பியாவில் காணப்படும் புகைகள் மற்றும் விழுங்கும் துளைகளை இணைக்கும் ஆழமான செங்குத்து குழாய்க்கு என்ன பேரு அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். இது வந்துட்டு நம்மளுடைய அகாடமி கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 275ல கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பெனாரஸ். இது வந்து பேஜ் நம்பர் 275. குகையில காணப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் பத்தி இதுல இருக்கும். இதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். குகைகளுக்கு மேல உருவாகிற நிலத்தோற்றத்தோட பேர் என்ன, சைட்ல உருவாகிற நிலத்தோற்றத்தோட பேர் என்ன, கிடைமட்டமா இருந்தா அது என்ன டைப் ஆஃப் நிலத்தோற்றம், செங்குத்தா இருந்தா அது என்ன டைப் ஆஃப் நிலத்தோற்றம், அதெல்லாமே இருக்கும். இந்த ஸ்டாலசைட்டும் ஸ்டாலக்மைட்டும் என்ன மாதிரியான நிலத்தோற்றம்னு கொடுத்துருக்கோம். இதுல ஒரு டைப் ஆஃப் நிலத்தோற்றம் தான் போனர். அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, குகையும் உறிஞ்சு துளை, இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய செங்குத்தான பாதை, அதுக்கு பேர் தான் போனர். இது அப்படின்னா என்ன நீங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாக்டைட் ஸ்டாக்மைட்னா என்னன்னு தெரியும். ஸ்டாக்டைட்ன்றது இப்போ இப்படி செங்குத்தா உருவாகக்கூடிய நிலத்தோற்றத்துக்கு ஸ்டாக்டைட்னும், ஸ்டாக்மைட்டுங்கிறது
நிலத்தடி நீரால கீழே இருந்து இப்படி மேல உருவாகுறது ஸ்டாக்மைட்னும், ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாக் பில்லர்னு சொல்லுவாங்க, தூண்கள்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து வருது மேல இருந்து வருது, ஒரு டைம்ல செடிமெண்ட் ஆகி ஒன்னா சேர்ந்துரும். அப்படி ஒன்னா சேர்றத சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாக் டைட். மேல இருந்து வருது ஸ்டாக் டைட், குகை திரைகள்னு சொல்லுவோம். கீழே இருந்து போறது ஸ்னாக் மைட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது வந்துட்டு தூண்கள்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. 1947-48 மத்திய தரைக்கடல்ல கலங்கரை விளக்கம் இந்த எரிமலை நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தி லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டேரியன் டைப் ஆஃப் எரப்ஷன் இன் 1947 and 48? இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹெக்லா. இது வந்துட்டு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எந்த பேஜ்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 118ல வந்து கொடுத்துருப்போம். இது பேஜ் நம்பர் 118. ஐலாண்ட்ல இருக்க ஹெக்லா. இது வந்துட்டு இந்த கிளாஸ் நடத்தும் போது இது சொல்லியிருப்பாங்க. இந்த ஐஸ்லாண்ட்ல இருக்கிற ஹெக்லா அப்படின்ற எரிமலையில நிறைய எரிமலை வந்துட்டு 1947 and 48ல நிறைய எரிமலை வெடிச்சிருக்கும். அதனாலதான் அந்த இடத்துக்கு எரிமலையோட கலங்கரை விளக்கம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 1947-48ல அதிகமான எரிமலை ஒரே இயர்ல அதிகமா வெடிச்சதால அதுக்கு அந்த பேரும். அது எந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னா ஐஸ்லாண்ட்ல இருக்க ஹெக்லா அப்படின்ற இடத்துல ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66. இதை வந்துட்டு நம்ம ஜியோமார்பாலஜி கொஸ்டின்லயும் சேர்த்துக்கலாம், இந்தியன் ஜியோகிராஃபி கொஸ்டின்லயும் சேர்த்துக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமான புவி அதிர்வு ஏற்படும்ன்றது தான் கொஸ்டின். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஹிமாலயாஸ்ல. ஏன்னா ஹிமாலயாஸ்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது. 2 பிளேட் வந்து மோதிக்கிறதால இந்த இடத்துல 2 நிலநடுக்கம் ஏற்படுது இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட யுரேஷியன் பிளேட்டும் பிளஸ் இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் மோதிக்குது இல்லைங்களா. இது 2 பிளேட்டும், இது வந்துட்டு இந்தியன் பிளேட்டு, இது இந்தியன் பிளேட்டு, இது வந்து யுரேஷியன் பிளேட்டு. இந்த 2 பிளேட்டும் மோதிக்கிறதால நடுவில் இருந்த டெத்திஸ் சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது டெத்திஸ் கடல். இந்த டெத்திஸ் கடல் வந்து மடிஞ்சு மடிப்பா உருவாயிருக்கும். அதுதான் அந்த மடிப்பு தான் இப்ப இருக்கிற ஹிமாலயா மடிப்பு மலையா உருவாயிருக்கு. இப்பவும் இந்த இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டே இருக்கிறதால இப்படி இருக்கும் இல்லைங்களா. நம்ம இந்தியா இப்படி ஃபுல்லாவே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாவே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்தியால அதிகமான நிலநடுக்கமும் அதிகமான ஹெவி ரெயின்ஃபால் கொஞ்சம் வாங்குற இடம் வந்துட்டு இந்த இடம் தான், ஹிமாலயாவுடைய இடம் தான். இது நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 102ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். இங்க இருக்கு பாருங்க, நிலநடுக்கத்தோட பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த் குவாக்ல அதிகமானது எங்க ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அங்கதான் அதிகமான நிலநடுக்கமும் சரி அதிகமான எரிமலை வெடிப்பு ஏற்படுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 68% ஆஃப் நிலநடுக்கம் அங்கதான் ஏற்படுது. அதுக்கு அடுத்தபடியா எங்க ஏற்படுதுன்னா மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சீலையும் பிளஸ் இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயா ரீஜியன் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 31% வந்துட்டு இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சில் வந்துட்டு அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், நெருப்பு வளையம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் வந்துட்டு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நூற்றுக்கணக்கான செயல்படும் எரிமலைகளை கொண்டுள்ளது. நெருப்பு வளையம்னா எது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான் நெருப்பு வளையம். அதை பத்தின 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க நூற்றுக்கணக்கான செயல்படும் எரிமலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். இங்க நிறைய செயல்படும் எரிமலைகள் இருக்கு. இது எங்க இருக்குன்னா இந்த சைடு வந்துட்டு ஆசியா, இங்க ஆஸ்திரேலியா இருக்கு, இங்க வந்து நார்த் அமெரிக்கா, இங்க சவுத் அமெரிக்கா இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா. இப்படி கொடுத்துருந்தா இது வந்து ஈஸ்ட் கிடையாது, வெஸ்ட், அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைட்ஸ். இப்போ இதுவே இப்படி கொடுத்துருந்தா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்க வந்துட்டு ஏஷியா, இங்க ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்கும், இங்க பசிபிக் ஓஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இந்த மாதிரியான பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் வந்து அமைஞ்சிருக்கு. எந்த சைட்ல, மேற்கு பகுதியில இல்லைங்களா. இங்க ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெற்கு வடக்கு அமெரிக்காவோட கிழக்கு கடற்கரையை ஒட்டி செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட். இப்போ இங்க இருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 கரெக்ட் 2 தப்புன்னு சொல்றது ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்டானது. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அகாடமி கொடுத்துருக்க புக்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 102 and 116ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க போய் பார்க்கலாம். இது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இங்க வந்து நிறைய வந்துட்டு நிலநடுக்கம் ஏற்படும், பிளஸ் நிறைய எரிமலை வெடிப்பு இருக்கு. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் பேஜ் நம்பர் 116ல இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம், அது என்னன்னு பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 116ல
பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பத்தி ஃபுல்லாவே டீட்டெயில்டா இந்த பேஜ்ல கொடுத்துருப்போம். இது வந்து இந்த பசிபிக் ரீஜன்ல இருக்கிறதால இது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றோம். இது அதிகமான அது வந்துட்டு பசிபிக் ரீஜன்ல இருக்கு. உலகத்திலேயே அதிகமான செயல்படும் எரிமலை இருக்கிற இடமும் இந்த பசிபிக் ரீஜன் தான். இங்க நிறைய நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு அதிகமான நிலநடுக்கம் இங்கதான் ஏற்படும். கிட்டத்தட்ட 2/3 பங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன்ல தான். இது வந்துட்டு வல்கானிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேட் இருக்கு. அமெரிக்கன் பிளேட்டு, கீழே அண்டார்டிக் பிளேட்டு, பிளஸ் இன்சைட்ல யுரேஷியன் பிளேட்டு, இந்த பக்கம் பெசிபிக் பிளேட்டு, இந்த மாதிரி நிறைய பிளேட் வந்துட்டு இந்த இடத்துல மெர்ஜ் ஆகி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டே இருக்கிறதால இங்க அதிகமான நிலநடுக்கமும் அதிகமான எரிமலை வெடிப்பு ஏற்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுதான் இந்த பேஜ்ல கொடுத்துருப்போம். என்னென்ன பிளேஸ், என்னென்ன பிளேட்டு எங்கெங்க மோதுது, அதனால என்னென்ன மாதிரியான நிலநடுக்கம் ஏற்படுதுன்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சாப்டரா இருக்கும். மொத்தம் 13 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் இந்தியன் ஜியோகிராஃபிலையும் கேட்கலாம். இந்த கொஸ்டினை ஓஷனோகிராஃபின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலயும் ரிங் ஆஃப் ஃபயர் பத்தி படிப்போம், பிளஸ் ஜியோமார்பாலஜில ரிங் ஆஃப் ஃபயர் பத்தி படிப்போம். இந்தியன் கொஸ்டினை இந்தியன் ஜியோகிராஃபிலையும் படிப்போம், ஜியோமார்பாலஜிலையும் படிப்போம். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்து லாஸ்ட் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ற நியூ பேட்ச்ல ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கு. நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பர்லயும் அண்ட் ஸ்க்ரீன்ல கீழே கொடுத்துருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி, நம்ம அகாடமி UGTRBல எல்லா சப்ஜெக்ட்லுமே இருக்கு. அதுல எக்ஸ்க்ளூசிவா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி அண்ட் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ் மீடியம்ல ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய அகாடமில இன்னைக்கு லேகா இருக்கிறது ஜியோகிராஃபி தமிழ் மீடியம் தான். நம்ம அகாடமில ஜியோகிராஃபி தமிழ் மீடியம்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், பிளஸ் கிளாஸஸும் தமிழ்ல கிடைக்கும் அண்ட் டெஸ்ட்டும் தமிழ்ல இருக்கும். எல்லாமே நம்ம அகாடமில தமிழ்லே கிடைக்கும். ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி UGTRB ஜியோகிராஃபி யாருக்குள்ள தமிழ் மீடியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா கிளாஸஸ் நடக்கும் அண்ட் ரெகுலரா டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். பிளஸ் டெஸ்ட் பேட்சும் இருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டடி மெட்டீரியலும் தனியாக வேணுனாலும் ப்ரொவைட் பண்றாங்க. பே பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லே கிடைக்கும், வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி ரெடி பண்றோம்னா, ஒரு யூனிட்டுக்கே ஒரு 4-5 புக் வந்து ரெஃபர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜியோமார்பாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜியோமார்பாலஜிலேயே 11th and 12th புக்ஸ் அண்ட் 10th, 9th, 8th புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே, ஹை ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி ரெஃபரன்ஸா எடுத்துப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜியோகிராஃபிக்கு நேஷனல் ஆத்தர்னு பேர் வாங்கினவர் வந்துட்டு சவீந்திர சிங். சவீந்திர சிங்கோட பிசிக்கல் ஜியோகிராஃபி புக்ல இருந்து ஜியோமார்பாலஜிக்கு தேவையான எல்லாமே வந்து தமிழ்ல, அதுல இங்கிலீஷ்ல இருக்கும், நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்போம். அண்ட் அதுக்கடுத்து சவீந்திர சிங்கோட ஜியோமார்பாலஜி புக்கே இருக்கும். அவரோட பிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் ஜியோமார்பாலஜி இந்த 2 புக்ஸுமே இருக்கும். அந்த புக்ஸ்ல இருந்தும் சம் நோட்ஸ். அது இல்லாம நம்ம தமிழ்ல படிக்கிறோன்றதால நம்மளுடைய தமிழ்நாட்டுல தமிழுக்குன்னு ஜியோகிராஃபி தமிழ் மீடியம்க்கு பேர் போன ஒரு புக்கு, மிஸ்டர் டாக்டர் குமாரசுவாமியோடைய புக்கு, புவி பொருவியல் புக்கு. இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். முக்கியமான ஒன்று என்னன்னா, எதையுமே டிரான்ஸ்லேட் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் கிடையாது. நம்மளே புக்கை பார்த்து புக்ல என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸை வந்துட்டு ஜியோகிராஃபிக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் கொடுத்துருப்போம் ஸ்டடி மெட்டீரியலை. ஸோ பயப்படாம தயக்கம் இல்லாம தாராளமா வாங்கி படிக்கலாம். வாங்கி படிங்க. கூடிய சீக்கிரமா டிஆர்பி போர்டு வந்து UGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமா எக்ஸாம் வந்துடும். ஸோ ரெகுலரா கிளாஸ் பாருங்க, ரெகுலரா படிங்க, ஒரு நல்ல அகாடமியை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும், இல்லை ஃபுல் கோர்சஸ் ஜாயின் பண்ணாலும், இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் போதுனாலும், எதுவாக இருந்தாலுமே கிரவுன் அகாடமியில அவைலபிளா இருக்கு. நம்ம கிரவுன் அகாடமியில ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாவே அகாடமியில ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே தமிழ்ல கிடைக்குது நம்ம அகாடமியில மட்டும். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா படிங்க. டெய்லி கன்சிஸ்டன்சியா படிச்சு கண்டிப்பா UGTRB கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாப்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் உட்காரணும்னா இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு நல்ல ரேங்க் வாங்க முடியும். நம்ம ஜியோகிராஃபி கம்மியான வேக்கன்ட் தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேங்க்ஸ் இல்லை 12 ரேங்க்ஸ்குள்ள வாங்கினாதான் நம்ம கேட்குற இடத்துல ஒர்க் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி இன்னில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கி நல்ல போஸ்டிங்ல போய் உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.